அர்ச்சனை தட்டு மாறினால் வேண்டுதல் வேறு ஒருவருக்கு சென்றுவிடுமா? ஆனால் நடப்பதே வேறு. அர்ச்சனையில் இந்த ஒன்று போதும். முக்தி வழியை நாடுபவர் முதல் உழைப்பில் வெற்றியை விரும்புபவர் வரை பலரும் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். குறிப்பாக வீட்டிலிருந்து பழம், பூ, தேங்காய் உள்ளிட்ட பொருட்களை தயார் செய்து கொண்டு வந்து அர்ச்சனை டிக்கெட் எடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்து பெரும் பக்தியின் வெளிப்பாடாகும். இந்த அர்ச்சனை தட்டுக்கள் பலரும் ஒரே மாதிரி பையிலேயே கொண்டு வருவதால் கோயிலில் குருக்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அர்ச்சனை செய்து வைப்பது வழக்கம். பின்னர் தட்டுக்கள் திரும்ப கொடுக்கப்படும் போது இது யாருடையது என்று கேட்கப்படும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் தட்டு தவறுதலாக வேறு ஒருவரிடம் சென்றுவிடக்கூடும். இந்த சூழ்நிலையில் சிலர் மனதில் பதற்றம் அடைகிறார்கள். நான் வேண்டியதை இறைவனிடம் சொன்னேன், அந்த அர்ச்சனை வேறொருவரிடம் சென்றுவிட்டால் என் வேண்டுதல் பலிக்குமா என்ற எண்ணம் வருவது இயற்கைதான். சில நேரங்களில் தேங்காயின் உடைப்பு நிலை பார்த்தும் சகுனம் கண்டுபிடிக்க முயற்சிப்பதும் வழக்கம். ஆனால் இது போன்ற அர்ச்சனை தட்டு மாறுதல் நமக்கு அபசகுனம் தரும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என ஆன்மீக நிபுணர்கள் கூறுகிறார்கள். கோயிலில் அனைத்து அர்ச்சனைகளும் இறைவனின் பாதத்தில் சேர்ந்து விடுகின்றன. உங்கள் வேண்டுதல் யார் தட்டில் சென்றாலும் இறைவனுக்கே போகிறது என்பதுதான் ஆன்மீக நம்பிக்கை. மேலும் அர்ச்சனை என்பது ஒரு உருக்கமான நம்பிக்கையின் செயலாகும். இறைவனை நம்பி மனதார வேண்டுவதுதான் முக்கியம். இறைவனின் அருள் எல்லோருக்கும் சமமாக பாய்கிறது. தவறுதலால் உங்கள் தட்டு வேறொருவரிடம் சென்றுவிட்டால் கூட அதனால் உங்கள் அர்ப்பணிப்பு வீணாவதில்லை. ஒரு அர்ச்சனை தட்டில் பொதுவாக தேங்காய், குங்குமம், சந்தனம், வெற்றிலை பாக்கு, விபூதி, மாலை, பழம், தூபம், கற்பூரம், சங்கு, துளசி மாலை உள்ளிட்டவை அடங்கும். இவை அனைத்தும் இறைவனுக்கு தூய்மையாக சமர்ப்பிக்கப்படும். முடிவில் பக்தியையும் நம்பிக்கையும் இருக்கின்ற வரை தட்டுக்கள் மாறினால் கூட உங்களது வேண்டுதலுக்கு பாதிப்பு ஏற்படாது. தட்டு வழியே அல்ல, உண்மை பக்தியாலேதான் இறைவன் அருள் கிடைக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அனுபவம் வாய்ந்தோர் கூறுவது போன்று இறைவனிடம் செந்தமிழில் கூறப்படும் வேண்டுதல்கள் கூட உண்மையாய் இருத்தல் வேண்டும். பக்தியின் உண்மையான அதிர்வுகள் தான் இறைவனை நம்மிடம் சாய்க்கும் வேண்டுதலுக்கு பதில் வருகிறதா என்பது கடைசியில் நம் நம்பிக்கையும் தவமும் தான் நிர்ணயிக்கும். அதனால்தான் பழமொழி ஒன்று சொல்கிறது, சித்தம் இருந்தால் சித்தர் வருவார். அதுபோல மனமாற வேண்டியதில்தான் மாபெரும் சக்தி இருக்கிறது. அர்ச்சனை தட்டு யாரிடம் சென்றது என்பதை விட உங்கள் வேண்டுதல் எவ்வளவு நம்பிக்கையுடன் சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது என்பதை வாழ்க்கை தீர்மானிக்கிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.